நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் இப்பொழுது இந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேளையிலும் எங்களுடன் லூயிஸ் கரண் அவர்கள் இனியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். பாஸ்டர், இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். திரும்பமாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஓகே, காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரத்திலே உலகம் முழுவதும் பசுத்த ஆவியை குறித்து பேசினார்கள். அந்த பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் பேசினார்கள். பசுத்த ஆவி வந்த பிறகு எவ்விதமாக சபை கட்டப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பேதுரு எழுந்து மனம் திருந்துங்கள் என்ற பிரசங்கத்தை வைத்து பாவ மன்னிப்பு அவசியம் என்பதை குறித்து அவர் பேசினார். அவருடைய பேசின வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தை, சிலுவையின் உபதேசத்தை சுமந்து வந்தார். பாவ மன்னிப்பு எங்கே உருவாகிறது? பாவ மன்னிப்பு எதனாலே? கிறிஸ்துவனுடைய அன்பு, கல்வாரியிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். கர்த்தருக்காக பற்றி எறிந்தார்கள். அப்போ இந்த அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நிய ஐக்கியத்திலும் அப்பம் பிடுகுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த இடத்தில் பார்க்கும்போது பசுத்த ஆவி இறங்கிய பிறகு, பசுத்த ஆவியினுடைய பலனை பெற்ற பிறகு யாரும் எவரும் பின்வாங்கி போகவில்லை. நிரப்பப்பட்ட 120 பேர், அவர்கள் மூலமாக சபை அந்த காலகட்டத்தில் கட்டி எழுப்பப்பட்டது. ஏனென்றால் பசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றார்கள், பசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த இடத்தில் பார்க்கிறோம், அப்பமும் ரசமும், அவர்கள் வைத்துக்கொண்ட ஐக்கியம், கர்த்தருடைய சிலுவையை குறித்து நினைவு கூறுதல், சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணுதல், சிலுவையின் உபதேசத்தை தூக்கி பிடித்து
போகின்ற எல்லாரிடத்திலும் இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பிரசங்கித்த அந்த இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே ஜெபம் செய்வதிலும் வார்த்தையை அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுவதிலும் முதலிடம் கொடுத்தார்கள். ஆகவே அந்த காலகட்டத்தில் சபை எழுப்பப்பட்டது. இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக எல்லாரிடத்திலும் பேசப்படுகிறது. அவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தினுடைய வசதிகள் இல்லாவிட்டாலும் அந்த சுவிசேஷத்தையும் இயேசு வருகிறார் என்பதையும் குறித்து பலமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியம் என்பது கர்த்தருடைய ஊழியம். அதிலே அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மீது பலனடைய வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வழி நடத்துகிறவர். ஆகவே பசுத்த ஆவியோடு வாழ்கிற அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்களை பின்பற்றின விசுவாசிகள் உறுதியாக ஜெபத்திலும் தேவ வசனத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். வீடுதோறும் சென்று உபதேசத்தை அறிவித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய கேள்வி என்னவென்றால், மரணம் இன்றைக்கோ நாளைக்கோ ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். அது கிறிஸ்துவின் வருகையோ அல்லது நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்வதோ, இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பயன்படுத்த பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். சிலுவையின் உபதேசத்தை கேட்டு மனமாறி வாழ்கிற ஒவ்வொருவரும் பேதுரு சொல்லுகிறபடி கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் தேவ சன்னதியில் காணும் பண்ணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். என்றைக்கு மூச்சு போகிறதோ தெரியாது. அதற்குள்ளதாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய உனக்கு உதவி வேண்டும். உன் ஆவி ஆத்துமா சரீரம் சுத்தமா இருக்கும் போது தான் பரலோகத்தில் போய் சேர முடியும். நித்தியத்திற்கு போய் சேர முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் வாழ்கிற ஜீவன் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து என்னும் கர்த்தர் மாறாதவர், ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள தந்தை இந்த உலகத்திலே வந்து அழிந்து போகிற ஜனத்திற்கு ஜீவனை கொடுத்தார்.
இதுதான் சிலுவையின் உபதேசத்தை எடுத்து வீடு வீடாய் சென்றார்கள், கிராம கிராமமாய் சென்றார்கள். ஒவ்வொரு சிட்டியிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பலமாய் அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் கர்த்தர் இறங்கி வந்து அற்புத அடையாளங்களை செய்தார். தேவன் மகிமைப்பட்டார். உன் ஜீவனோ இந்த பூலோகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பதாக எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், உன் பாவம் அற கழுவப்பட, அடிமதனத்திலிருந்து விடுதலை பெற, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற, பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை பெற, அந்தகார சக்தியின் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட, இயேசுவின் சுவிசேஷத்திற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டத்தில் இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபரும் இருக்கிறோம். எடுத்த பிறகு நீ ஆவியானவரோடு வாழ்கிறாயா? ஆவியானவர் உன்னோடு வாழ்கிறாரா? உண்மையாகவே பசுத்தத்திற்காக வாழ்கிறாயா? அசுத்தத்தை எதிர்த்து நின்று வாழ்கிறாயா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளும் கேட்பீர்கள். பசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். பசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை பசுத்தப்படுத்துகிறார். உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய வசனம் சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே பசுத்தமாக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் நினைக்கலாம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த பசுத்த ஆவி அந்த காலத்துக்குரியவர் இந்த காலத்துக்குரியவர் இல்லை என்று சிலர் பேசுகிறபடி அது தவறான உபதேசம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருடைய பசுத்தத்தில் மாற்றம் இல்லை. அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினது இந்த பூலோகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்று சுத்திகரிக்கப்பட்டு பசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவினாலே நிரப்பப்பட பசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானம் கிறிஸ்துவுக்காக, வைக்க வேண்டிய விசுவாசம் கிறிஸ்துவுக்காக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் வல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய பசுத்தாவி நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நாமும் அவருக்காக பற்றி எறிய வேண்டும். எந்த நேரத்திலும் இயேசு வரலாம். அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய பசுத்த ஆவியினுடைய வருகையை குறித்து நாம் பார்த்தோம். எங்கெங்கு பேதுருவும் யோவானும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ
அவர்கள் எல்லோரும் 9ஆம் அதிகாரத்திற்கு பின்பு 28ஆம் அதிகாரம் வரையிலும் 3 மிஷனரி பயணங்களை தொடர்ந்து சுவிசேஷத்தையும் கர்த்தருடைய சத்தியத்தையும் சிலுவையின் மேன்மையும் சிலுவையின் உபதேசத்தையும் ஒவ்வொருவருக்கும் அறிவித்து அநேக சபைகளை உருவாக்கி அநேக விசுவாசிகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உருவாக்கி அவர் எல்லாருக்கும் துன்பமோ கவலையோ வேதனையோ கண்ணீரோ எது இருந்தாலும் பொருட்படுத்தாதபடி இந்த ஊழியத்தில் துன்பத்தை அனுபவித்து பாடுகளை பட்டு வருத்தமோ பசியோ பட்டினியோ எதுவாய் இருந்தாலும் அவையெல்லாம் விட்டு அவர் சபைகளை கட்டி எழுப்பி சத்தியத்திற்கு முதலிடத்தை கொடுத்து சத்தியத்தை கேட்கிற அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்காக கட்டி எழுப்பினார். அந்த காலத்தில் கட்டி எழுப்பின சபை அது தொடர்ந்தது. அந்த சபையில் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி இந்த காலகட்டத்தில் நம்மோடு அவருடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறார். அவருடைய வார்த்தை முக்கியம். நீ பரலோகம் போய் சேர வேண்டும் என்றால் சத்தியம் இல்லாதபடி, பரிசுத்த ஆவி சொல்லுகிற வார்த்தை இல்லாதபடி பரலோகத்திற்கு போய் சேர முடியாது. பரலோகத்திலே உனக்கு பலன் மிகுதியாய் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து என்னும் கர்த்தர், நம்மை ஆட்கொள்ளும் கர்த்தர், நம்மை உருவாக்கின கர்த்தர், நம்மீது அன்பு வைத்த கர்த்தர், அந்த கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக துணை நிற்கிறார். ஆகவே ஜெபத்திலும் ஜெபத்தினுடைய ஆர்வத்திலும் சத்தியத்திலும் சத்தியத்தை தியானிக்கிற வாஞ்சையிலும் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வரும். அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களில் சத்தியத்தை இல்லாதபடி வாழக்கூடாது. இந்த சத்திய வேதமும் அதில் எழுதப்பட்டிருக்கிற வசனமும் அது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆயத்தமா எந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பார்க்கும் போது இது விஞ்ஞானம் முத்தி கொண்டே போகிறது. கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவி, நிரப்புகிற ஆவி, நிரப்பின ஆவி, நம்மை ஆதரிக்கும் ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலே வீடு வீடாய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். வீடு வீடாய் சென்று ஜெபித்தார்கள். வீடு வீடாய் சென்று அப்பம் பிடுவதிலும் அவருடைய இரத்தமாகிய ரசத்தை குடிப்பதிலும் உறுதியாய் பற்றியிருந்தார்கள். ஆகவே இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு எதை இடைப்படுகிறது என்றால், அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமா? இந்த காலகட்டத்தில் மனிதன் பின்வாங்கி போகிறான், விசுவாசத்தில் இல்லாமல் போகிறான், உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வைக்கிறான், சத்தியத்தை சத்தியமாய் விசுவாசிப்பது கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியை வைத்து வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல நாம் இருக்க வேண்டும்.
அந்த பசுத்த ஆவி போதிக்கிறவர், கண்டிக்கிறவர், சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர். அந்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் போது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியத்திற்கும் கொண்டு அவருடைய வார்த்தை வைத்து, அவருடைய சத்தியத்தை வைத்து நித்தியத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற பசுத்த ஆவி. அந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிவோம், பசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனா இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீர் கர்த்தர் ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். உம்முடைய நாமம் வல்லமுள்ள நாமம். பசுத்த ஆவி சபையிலே எழுப்புதலை கொண்டு வரவும், உம்முடைய வசனத்தின் மூலமாய் கண்டிக்கவும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகவும், எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற அந்த பசுத்த ஆவிக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன், துதிக்கிறேன். அந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிருபை நிறைந்தவர்கள். அவருடைய வசனம் வெளிப்படும் போது ஏனோ தானோ என்று இல்லாதபடி வாஞ்சியோடு தாகத்தோடு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மனத்தை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய வசன ஒளியாயிருந்து ஒவ்வொருவரையும் காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் வழி நடத்தினார். உங்களுடனும் கூட ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாரத்தின் முதல் பிரசங்க கரந்தானே கூட இருந்து ஓடும் வார்த்தைகள் கூடாக வழிநடத்த கத்தர் செய்வாராக. உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் அதே வேளையில் இணைந்து கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. ஆமேன். ஓகே, தேங்க்யூ பிரதர்.